எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நைட்டே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ காலையில தான் போகணும்னு சொன்னான். சரி காலையில போகலான்னு ரெடி ஆயிட்டு வந்து நின்னா எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும்னு இருக்க சொல்லிட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அப்பா வேற வீட்டுக்கு வந்துட்டு தான் அம்மா சொன்னாங்க. அவரு வேற அங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரோ. இவ எதுக்கு இப்போ வந்து இங்க நின்னுட்டு இருக்கான்? அதுவும் இந்த போஸ்ட்ல வந்து நின்னுட்டு இருக்கான். நம்ம கிட்ட பேச மாட்டாளாம், மன்னிக்க மாட்டாளாம். ஆனா சும்மா சும்மா நம்ம முன்னாடியே வந்துட்டு இருக்கான். இவளா நெஞ்சை பூ போல் கொய்தவரே. ஹாய் சூர்யா, குட் மார்னிங். குட் மார்னிங் கயல். என்னாச்சு காலையில இவ்ளோ டல்லா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கணும்ல? நீ வரத்துக்கு முன்னாடி வரையும் ஹாப்பியா தான் இருந்தேன். சரி சொல்லு, என்ன இங்கெல்லாம் வந்திருக்கா? அதுவா, ஒரு நிமிஷம். ஏய் என்னடி நகத நில்லு. ஏன் நான் இப்படி நின்னா ஏன்? கயல் விளையாடாத, முதல்ல நகர்ந்து நில்லு. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நகரு. யார் பார்த்தாலும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. முதல்ல யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் அண்ணனுங்க யாரும் இன்னும் ரூம்ல இருந்து வெளியே வரல. அண்ணிங்க எல்லாம் கிச்சன்ல இருக்காங்க. அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் ஹால்ல இருக்காங்க. ஸோ மாடியிலேயே யாரும் இல்லை. நீங்க அதனால கவலைப்படாதீங்க. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நானே போயிடுவேன். என்ன கயல் விளையாடாத, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? நீ நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2-3 நாளா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. நகரு நீ முதல்ல. அதெல்லாம் முடியாது சூர்யா. நான் தான் சொல்றேன்ல, நான் ஒரு வேலையா தான் உங்களை பார்க்க வந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு நானே கிளம்பிடுவேன். என்ன வேலை? அதுவா, நானும் அம்மாவும் காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். சரி. அதான் உங்களுக்கும் பிரசாதம் கொடுக்கலான்னு. என்ன எனக்கா? எனக்கும் கொடுக்கணும்னா வந்த? என்ன புதுசா கேக்குறீங்க? எப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பேன்ல. இன்னைக்கு என்ன புதுசா? இவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுதான் பண்றாளா? ஷோ, நானே விட்டு விலகி விலகி போனாலும் ஏன்டி என் முன்னாடி வந்து இவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்? இப்படிலாம் வந்து நீ நின்னா என்னால முடியலாமோ? ஹலோ, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? என் கையில் என்ன புதுசா? இப்போலாம் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டல, இப்ப என்ன புதுசா? அதுவா, ஒருவேளை நம்மள மன்னிச்சிட்டு இருப்பாளோ? ஏய் என்னடி பண்ற? ஒண்ணும் இல்ல, இருங்க. கயல், நீ என்ன பண்றன்னு தெரியுதா? இதெல்லாம் தப்பு கயல், விடு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இது நார்மல் தான். என்னது நார்மலா? என்ன சூர்யா, எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்கீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எப்பவும் பண்றது தானே. என்ன சொல்றா இவ? இவ நிக்கிற போஸே சரியில்லை. என்ன மன்னிக்கவே இல்லைன்னு சொன்னா, நானே பக்கத்துல நெருங்கி நெருங்கி போறப்ப கூட விலகி விலகி போனா. இப்ப என்னன்னா அவளே வந்து இப்படியெல்லாம். ஷோ. சூர்யா, ம் நான் வந்த வேலைய செஞ்சிட்டுமா? என்ன கயல், அதெல்லாம் வேண்டாம் கயல், தப்பு. சொன்னா கேளு. இதுல எந்த தப்பும் இல்ல. நான் செஞ்சுட்டு தான் போவேன். கயல், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? உனக்கு தப்பா தெரியல? ஷோ, எனக்கு தப்பா தெரியல, போதுமா? உன் தேவையை நான் தீர்க்கவே வெண்ணீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே சரி, ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். பை. என்ன நீ அப்போ குங்குமம் வைக்கதான் வந்தியா? ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, ஓகே சூர்யா, நான் கிளம்புறேன். வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே உலகில் ஏழை. சரிங்க அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். என்ன அண்ணி, சாயந்தரமா வீட்டுக்கு போலான்னு சொன்னா கேட்காம காலையிலேயே கிளம்புறேன்னு நிக்கிறீங்க?
இல்ல அண்ணி, நாங்க கிளம்புறதான் கரெக்டா இருக்கும். நீங்க என்னதான் நல்லா சொன்னாலும் பொண்ணு கொடுத்த இடம் பாத்தீங்களா, இங்கெல்லாம் எப்படி அண்ணி தங்க முடியும்? அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் வேற வீட்டுக்கு நேத்தே கிளம்பி போனாரு. என்ன பண்றாரு என்னன்னு ஒன்றும் புரியல. கண்டிப்பா கோவமா தான் இருப்பாரு. அவரை வேற போய் பார்க்கணும். இங்க பாருங்க அண்ணி, நீங்க பொண்ணு கொடுத்த இடம் வந்து தங்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது உங்க பொண்ணோட வீடு. உங்க பொண்ணோட வீட்டில் தங்கறதுக்கு உங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. சரிங்களா? இப்ப கூட சரி நீங்க அண்ணாவை பார்க்கணும்னு சொல்றீங்கன்றதுனால தான் சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சொல்றதுக்கே பெரிய மனசு வேணும் அண்ணி. அத்தை, தம்பி, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா அத்தை, உங்களை தான் கூப்பிட்டேன். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ முறைக்கு நான் உங்களை அத்தன் தானே கூப்பிடணும். ஆமாப்பா, நீங்க என்ன அத்தன் தான் கூப்பிடணும். அப்படியே கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுறது கேட்குறப்பவே சந்தோஷமா இருக்குப்பா. அத்தை, ஒருவேளை மாமா கிட்ட நாங்கெல்லாம் வந்து பேசினா அவர் சமாதானம் ஆவாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க அத்தை. நாங்க எல்லாருமே வந்து பேசுறோம் அவர்கிட்ட. என்னதான் அவர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் நித்யாவோட அப்பா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். அதனால தான் அத்தை சொல்றேன். அவர்கிட்ட நாங்க பேசினா சமாதானம் ஆவாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்க அப்பா கிட்ட பையனா பேச வேண்டியது எனக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி நித்யாவோட அண்ணாவா பேச வேண்டிய கடமையும் எனக்கு நிறைய இருக்கு. இத்தனை வருஷமா அவர் செஞ்சது எதுக்கும் நாங்க பேசாம இருந்ததுக்கு காரணம் அவர் எங்க அப்பா. அவருக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணுன்றனால தான். ஆனா அவர் எப்போ இந்த லெவலுக்கு இறங்கிட்டாரோ இதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தா ஒரு பையனே கிடையாது, நித்யாக்கா அண்ணாவும் கிடையாது. இதுக்கு மேல அவர்கிட்ட என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன். அவரை நானே சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் வந்து பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல அஸ்வின், இருந்தாலும் ஆதி சொல்றது கரெக்ட் தானே. நேத்து வேற கோவில்ல நாங்களும் கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் அவரை பேசிட்டோம். என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த இடத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்தனால மட்டும்தான் இப்ப என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கு. அவ சந்தோஷமா இருப்பான்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதனால அதை நினைச்சுலாம் என்னைக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரிப்பா, சரிங்க, போயிட்டு வரோம். நித்யா, போயிட்டு வரோம்டா. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? ம். ஒரு அம்மாவா கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. எங்க மருமகளை நாங்க நல்லா பார்த்துப்போம். நீங்க அவளை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு அது போதும் அண்ணி. அவ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். சரிடா நித்யா, போயிட்டு வரேன். சரிங்க, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ஆமா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. சாயங்காலம் சாயும் நேரத்தில் தோழி போல மாறுவேன். சோர்ந்து நீயும் தூங்கும் நேரத்தில் தாயை போல தாங்குவேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம்? உடம்பு ஃபுல்லா எவ்வளவு திமிர் இருந்தா ராத்திரி ஃபுல்லா வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிருப்ப. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னலாம் நடக்கணும்னு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் நான் நினைச்சது எல்லாம் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டீங்கல்ல. ச்சே, நல்ல பெரிய இடமா இருக்கு. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன். அவன் கிட்ட இருந்து காசு பணத்தை புடுங்கணும்னு என்னென்னலாம் பிளான போட்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டாளுங்க. பெத்த அப்பன் என் பேச்ச கேட்காம வேற எவ்வளோ ஒருத்தி சொன்னான்றதுக்காக இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்டினால அவெல்லாம் செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. ஏண்டி சரஸ்வதி, எங்க போனாலும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். புள்ள வீட்டுல போய் உக்காந்தா எத்தனை நாள் உனக்கு சோறு போடுவாங்கன்னு நினைச்சேன். 3ஆவது நாள் தோரத்து வீட்டை தான் செய்வாங்க. நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். என்கிட்ட நீ வந்துதான் ஆகணும். என் ஆசையில எல்லாம் மண்ணள்ளி போட்டல்ல. வாடி, இனிமே எனக்கு பொண்டாட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல. உன்னை கொன்னுட்டு என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். என் ஆசை எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டல்ல. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு லாக்கே இல்லடி. வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், வா. அஸ்வினு, தம்பி வாயா. வரேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சுப்பா? தம்பி, அது ஏயா கேக்குற? உன் அம்மாவும் உன் தங்கச்சியும் வீட்லயே காணோம். உன் தங்கச்சி எவன் கூடயோ ஓடி போயிட்டாயா. என்னது? பாரி அஸ்வினு, உனக்கு கேட்கறதுக்கே எவ்வளவு கோவம் வருது. அப்ப பெத்த அப்பனா நான் கோவப்படுறது தப்பா என்ன சொல்லு? எவன் கூடயோ ஓடி போயிட்டாடா. நேத்து இருந்து அவ வீட்லயே இல்ல. காலையில உன் அம்மா கிட்ட கேக்குறேன். உன் அம்மா என்னன்னா அவ எங்கேயாச்சும் போயிருப்பான்னு சொல்லி மழுப்புறா. அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு ஒரு அறை விட்டேன். வீட்டை விட்டு இவளும் கிளம்பி போயிட்டா.
ஓ, எங்க ஓடி போயிட்டா? நீங்க எப்படி அவ ஓடி போனான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? அப்புறம் என்னையா, வாசப்படி கூட தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருந்த புள்ள நேத்து இருந்து காணோம்னா அப்போ அவ வீட்டு விட்டு ஓடி போயிட்டான்னு தானே அர்த்தம். இதுக்குதான் பொட்ட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட செல்லம் கொடுக்காம கண்டிப்பா தான் வளர்த்தேன். ஆனாலுமே அவ வீட்டு விட்டு போயிட்டா பத்தியா? இதுக்குதான் யா பொட்ட பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாளுங்க. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும். யோ, போதும் நிறுத்து. என்ன தம்பி, நீ ஏன் மேல கோவப்படுற? நியாயமா பார்த்தா நீ உன் தங்கச்சி மேலதான் கோவப்படணும். நானே அவங்க எங்க போனாங்க என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கோவத்தை காட்டிட்டு இருக்க? ஓ, இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? தோ இப்ப தெரிஞ்சிரும் பாரு. அம்மா, உள்ள வாங்க. என்ன பதிலே காணோம்? அம்மாவை பார்த்தோன்னே பேந்த பேந்த முழிக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, எங்க போயிட்டா என் தங்கச்சி? ஓடி போயிட்டாளா? எங்க தைரியமா இப்ப சொல்லுங்க பாக்கலாம், அவ ஓடி போயிட்டான்னு. ஏய், என்னடி புள்ளதான் கேக்குறான்ல, பதில சொல்லு. அவ ஓடி தானடி போயிட்டா, அதனாலதானே உன்னை காலையிலேயே அடிச்சேன். இப்ப என்ன வாயை மூடிட்டு அப்படியே நிக்கிற? சொல்லுடி அவன்கிட்ட. யோ, போதும் நிறுத்துறியா உன் நாடகத்தை? இப்ப எதுக்குயா என் அம்மா கிட்ட எகிரிட்டு இருக்க? நான் தானே கேள்வி கேக்குறேன். என்கிட்ட என் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லு. உண்மையாவே என் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா என்ன? அட ஆமா அஸ்வின், எத்தனை முறை நானும் சொல்றேன். எனக்கும் உன்ன மாதிரிதான் கோவம் வந்துச்சு. அதுக்குதான் காலையிலே அவளை ஒரு அடி போட்டேன். அப்ப போனவதான் இப்பதான் வந்திருக்கிறா. இங்க பாரு, உன் தங்கச்சி வீட்ல இல்ல, அவ ஓடிதான் போயிட்டா. அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. யோ, உன்ன எவ்வளவு பொய் சொல்லுவ நீ? என்ன என்ன பாரியா? ஏய், என்னடா என்னடா தம்பி பண்ற? இப்ப கூட வாயில இருந்து உண்மை வரமாட்டேங்குதுல்ல. அவளை என்ன நினைச்ச? என் தங்கச்சியோட வாழ்க்கைய அழிக்க நினைச்சிட்டு எவ்வளவு ஜாலியா இந்த வீட்ல இருக்கல்ல நீ. டேய், உன் அம்மா ஏதோ போய் சொல்றா. அவ பாரு, தப்பா என்ன பத்தி தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் நீ வந்து இப்படி கோவப்படுற. அவ சொல்றதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லடா தம்பி, நம்பாதடா. போதும் போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப கூட அப்பாங்கிற ஒரே மரியாதைக்காக தான் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம என்ன பேச வச்சிடாதீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவ நீங்க பெத்த புள்ள தானே. கொஞ்சமாச்சும் அவ மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? அவ வாழ்க்கை பத்தி கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டிருக்கீங்களா? இத்தனை நாள் வரையும் நீங்க அந்த மாதிரி இருந்ததில்ல. ஆனா அவ கல்யாண விஷயத்துல இவ்வளவு கேவலமான முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி ஆசைப்பட்டதை எதையுமே நீங்க செய்ய விட்டதில்ல. அவ எவ்வளவு அழுதுருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நீங்க பெத்த புள்ள தானே. ஒரு நாளாச்சும் அவளுக்கு பாசமா அம்மான்னு கூப்பிட்டுருப்பீங்களா? அதானே, பொம்பளை பிள்ளைங்க மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கிறவரு எதுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டீங்க? பாவம் என் தங்கச்சி, சின்ன வயசுல இருந்து அவ எவ்வளவு அழுதுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. அவ கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் விடுற அப்பாவை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையா அவ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்ட அப்பா இந்த உலகத்திலே நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இருந்தாலும் இது வரையும் ஒரே ஒரு நாள் உங்ககிட்ட வந்து அவ கேள்வி கேட்டிருப்பாளா? ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை அவ கேட்டிருப்பா? இல்ல. ஏன்? உங்க மேல இருக்க பயம் கிடையாது, அப்பா அப்படிங்கிற மரியாதை, அவ்வளவு மட்டும்தான். பெத்த புள்ள மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளை நடத்திருப்பீங்களா? வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்திட்டு இருந்தீங்க. இருந்தாலும் நீங்க சொல்றதை எல்லாத்தையும் கேட்டு பொறுமையா தானே இருந்தா. அவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுச்சு? அதுவும் புள்ளைய வித்து 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? டேய், என்னப்பா அஸ்வின் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, அந்த காசு எனக்காகவா நான் வாங்கினேன்? எல்லாம் உனக்காக தான்ப்பா. உனக்கு ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுக்கணும்ன்றனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணப்பா. என்னது எனக்காகவா? நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு மாசம் வர வருமானமே எனக்கு போதுமானதுதான். ஆனா நீங்க எவ்வளவு கேவலமா என்ன காரணம் காட்டி அதுவும் பெத்த புள்ளைய வித்து 10 லட்சம் ரூபாய் வாங்கிருப்பீங்க. நீங்கெல்லாம் அப்பாவா? ஏய், என்னடா சும்மா பேசிட்டே போற? இங்க பாரு, என் மேல எந்த தப்பும் கிடையாது. இப்ப மட்டும் அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு வையே, நீ நினைச்ச மாதிரி முதலாளியா இருந்திருக்கலாம். உன்னை ஒரு முதலாளி ஸ்தானத்துல வச்சு பாக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு இதுல எந்த தப்பாவும் தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துல இவ அக்கா பொண்ணு இருக்கா பத்தியா, அவளே ஒரு ஓடுகாலி புள்ள. அவ வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவன் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவ கஷ்டம் தாண்டா படுவா. நீ வேணா பாத்துட்டே இரு. உன் தங்கச்சிக்கு நான் பார்த்த மாப்பிள்ள எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்னு தெரியுமா? அவனை கல்யாணம் பண்ணிருந்தா 2ஆம் தரமா இருந்தாலும் நல்லா ஜாலியா வாழ்ந்திருப்பா. இப்ப பாரு, எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படதான் போறா. யோ, போதும் நிறுத்து. என் தங்கச்சி எதுக்காக கஷ்டப்படுவா? அவ எங்க வாக்கப்பட்டிருக்கான்னு தெரியுமா? ராணி மாதிரி என் தங்கச்சி இருப்பா.
இதுக்கு மேல அப்பங்கிற மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு சுத்தமா தோணல. நீ சொன்னியே ஓடுகாலி பொண்ணுன்னு, அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இல்லனா இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்திருக்கும். இப்ப அவங்களால மட்டும்தான் என் தங்கச்சி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அட போது நிறுத்துடா. உன் தங்கச்சி அப்படி என்ன ராணி மாதிரி வாழ்றா? இங்க பாரு, நான் பார்த்த மாப்பிள கோடீஸ்வரன், கோடிக்கணக்கா சொத்து இருக்கா அவனுக்கு. சொத்து இருந்தா போதுமா? ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு உனக்கு யார் சொன்னா? சொத்து இல்லைனாலும் பாசமா பாத்துக்கிற குடும்பமும் அன்பா இருக்கிற புருஷனும் கிடைச்சாவே பொண்ணுக்கு பெரிய சொத்து தான். அப்புறம் நீ சொன்னியே கோடீஸ்வரன், இப்ப என் தங்கச்சி யார கல்யாணம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரிலாம் நீ பேசவே மாட்ட. அப்படி யாரடா கல்யாணம் பண்ணிருக்கா? அந்த அனிதா பிள்ளை என்கிட்ட சொல்றப்ப சொன்னா, நீயும் அவளும் ஒன்னாதான் வேலை பாக்குறீங்கன்னு. வேலை பாக்குற பொண்ணு தானே என்னமோ முதலாளி மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. யோ போதும்யா. ஆமா, அவங்க முதலாளி தான். போதும்டா, ரொம்ப சமாளிக்காத. என்னது சமாளிக்கிறேனா? நான் எதுக்காக சமாளிக்கணும்? நீ சொன்னல அனிதா, அவங்க யாருன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச வரையும் என் கூட வேலை பாக்குறாங்க, அவ்வளவுதானே. நான் வேலை பாக்குற கம்பெனிக்கே ஓனர் அவங்க தான். ஒரு குடும்பம் உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்களுக்கு சொந்தமா ஸ்கூல் இருக்கு, சொந்தமா கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சொந்தமா ஸ்கூல் இருக்குன்னு சொன்னனே, உன் மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். புரியுதா? என்னது? ஆமாயா, என்ன கேட்டு ஷாக் ஆகி நிக்கிற? அவங்க கால் தூசிக்கு நாம வர முடியுமா? நான் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனரோட தம்பிக்கு என் தங்கச்சி பொண்டாட்டியா போயிருக்கா. அவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டண்டா இருக்காரு. ஆனாலும் ஒரு சின்ன முகசொலிப்பு கூட இல்லாம அவங்க தாத்தா பாட்டி சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தைக்காக என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவங்க பெரிய மனுஷங்களா இல்ல நீயா? சி, நீலாம் இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பெத்த பிள்ளையே நல்லா இருக்க மாட்டான்னு சாபம்லாம் விடுறல. நீ வேணா பாத்துட்டே இரு, உன்னோட சாபம்லாம் அவளை ஒண்ணுமே பண்ணாது. என் தங்கச்சி ரொம்ப 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 சந்தோஷமா இருப்பா. அத நீ பார்க்க தான் போற. டேய், என்னடா எதேதோ சொல்லிட்டு இருக்க? நீ என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. சும்மா கேட்டதை வச்சு எதுவும் சொல்லாத. சி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் நான் சொல்றத உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இங்க பாரு, எனக்கு இந்த விஷயம் நேத்தே தெரியும். நேத்தே அவங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு என்கிட்ட பேசிட்டாங்க. இன்னைக்கு காலையில வரையும் நாங்க அங்கதான் தங்கிட்டு தான் இங்க கிளம்பி வரோம். இங்க பாரு, இதுக்கப்புறமும் நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காத. என்னைக்கு என் தங்கச்சிய அடமானம் வச்சியோ, இதுக்கப்புறம் உனக்கு அப்பாங்கிற மரியாதை என்னால என்னைக்கும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நாளைக்கு மறு வீட்டுக்கு என் தங்கச்சியும் என் தங்கச்சி புருஷனையும் கூட்டிட்டு வரணும். நீ கூட வர. இவ்வளோ நாள் பெத்த அப்பங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு அமைதியா போயிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். இனிமே முக்கியமான விஷயம், எங்க அம்மா கிட்ட இனிமே குரலை வசதி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். இனிமே அம்மா கிட்ட எப்படி பணிவா நடந்துக்கணுமோ அப்படிதான் நீ நடந்துக்கணும். இனிமே எந்த பொண்ணுங்களை பத்தியாச்சும் தப்பா நடத்தின மனுஷனாவே இருக்க மாட்டேன் நானு. அம்மா. என்னப்பா? அம்மா, இனிமே நான் டெய்லி வீட்டுக்கு தான் வருவேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இனிமே நான் ஹாஸ்டல்ல எங்கேயும் தங்க போறது இல்ல. என்ன, ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் பைக்லயே வர மாதிரி இருக்கும்னு தான் இத்தனை நாளா நான் வெளியே தங்கிட்டு இருந்தேன். இனிமே டெய்லி நான் வீட்டுக்கு தான் வருவேன். சரியாம்மா? சரிப்பா தம்பி, ஆனா பொறுமையா வண்டி ஓட்டிட்டு வந்தா அது மட்டும் போதும்பா. நீ தினமும் வீட்டுக்கே வாப்பா. ஆமாமா, இத்தனை நாள் நான் பொறுப்பா இல்லாம இருந்துட்டேன்ல, அதனாலதான் என் தங்கச்சிக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நான் அப்படியே இருந்தா நல்ல அண்ணனே கிடையாதுமா. இனிமே என் தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தோணுதோ எல்லாமே நான் செய்வேன். யாரும் தடை சொல்லவே கூடாது. உங்களுக்கு தான் முக்கியமா என் அம்மா கிட்ட இனிமே நீங்க குரலை வசதி பேசக்கூடாது. என் அம்மா கண்ல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, நாளைக்கு என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரையும் நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். கண்டிப்பா நாளைக்கு நாம 3 பேரும் போறோம். புரியுதா? என்ன? சரிடா. அது அம்மா, மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைங்க. சாப்பிட்டுட்டு சாயந்தரமா கொஞ்சம் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரலாம். என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் வரப்ப வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடணும். புரியுதாம்மா? இன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு வந்துடலாம்.
சரிப்பா, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். சாயந்தரமே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா. சரிங்கம்மா. என்ன இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ பெரிய பணக்கார வீட்லயா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பையனால இருந்திருக்கான். நானும் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். எங்க போச்சு? அந்த சாக்லேட் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே. தம்பி, சொல்லுங்கண்ணா. தம்பி, நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு தம்பி. ஏதோ சாக்லேட் என்னமோ எடுக்கணும்னு சொன்னீங்களே, எடுத்துட்டீங்கன்னா கொடுங்க தம்பி. அதையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிடுறேன். ஓ, எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா? அண்ணா, அட்டைப்பெட்டியில தானே போட்டிருக்கீங்க? ஏன்னா நான் பைக்ல வச்சு தான் எடுத்துட்டு போனோம். சாக்கு பையனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ண்ணா. அட்டைப்பெட்டியில போட்டீங்கன்னா நான் முன்னாடி வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். ஆமா தம்பி, அட்டைப்பெட்டியில தான்ப்பா போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. அந்த சாக்லேட் இன்னும் எனக்கு கிடைக்கல. பில் செக்ஷன் பக்கத்துல வச்சிருங்க. நான் சாக்லேட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பில் போட்டுக்கலாம். நீங்க மத்தவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணுங்கண்ணா, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க தம்பி. ஆனா இந்த பக்கம் பாக்குறத விட அந்த பக்கம் தான் தம்பி நிறைய சாக்லேட்லாம் இருக்கும். அந்த சைடு போய் பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படியா? சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. ஓகே, அப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க தானே இருக்கும்னு சொன்னாங்க. நானும் ஃபுல்லா தேடிட்டு வந்துட்டேன். எல்லா திங்ஸும் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சாக்லேட் என்னமோ வாங்கலான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குதே. ஹாய், இங்க தான் இருக்கியா? உன்னை தேடி இந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா சுத்திட்டேன். இப்பதான் என் கண்ணுக்கே பட்டிருக்கப்பா. உன்னை சாப்பிடணும்னு எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரே பாக்ஸ் தான் இருக்கும் போல, எக்ஸ்ட்ரா இல்லையே. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ஸ்டாக் வந்திருக்கும். அப்போ 2-3 சேர்த்து வாங்கிக்கலாம். இது மட்டும் எடுத்துட்டா பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அம்மா வேற ஆல்ரெடி 2 முறை கால் பண்ணிட்டாங்க. இந்த சாக்லேட்டை இந்த கடை ஃபுல்லாக தேடுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா திட்டு தான் வாங்குவேன். ஓ, என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. என்ன சார், சூப்பர் மார்க்கெட் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அட, இதுல என்ன மேம் இருக்கு? நானும் தனியா தானே வீட்ல இருக்கேன். அப்போ சூப்பர் மார்க்கெட் வரது ஒன்றும் புதுசு இல்லையே. ஓ ஆமாம்ல சார், நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கல்ல. ஓகே ஓகே சார். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா சார்? ஆமா மேம், பட் இப்போ எனக்கு திங்ஸ் வாங்க வரல. எப்பவும் வீக்லி ஒன்ஸ் ஆசிரமம் போவேன் மேம். அப்போ இந்த முறை குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் டாய்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இதுல ஒரு பையனுக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லி வேற அனுப்புனானா. சரி, அதான் இது மட்டும் தான் கடை ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் மேம். இங்க தான் இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே, இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. இல்ல மேம், பரவாயில்ல. இது நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்னு நான் எடுத்துக்கிறேன். சார் இல்லை சார், கடையில் இது ஒரே பீஸ் தான் இருக்கு. நானும் இதை தான் சார் தேடிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா ஒன்று தான் இருக்கு, வேற இல்லை சார். குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு கேட்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சார்? நான் இன்னொரு டைம் வரப்ப வாங்கிக்கிறேன். இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. இல்ல, அப்பனா நீங்களும் ஆசைப்பட்டு தானே எடுத்தீங்க, அதான். சார் அதனால என்ன? சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி நமக்குலாம் என்ன சார்? அவங்க குழந்தைங்க ஆசைப்பட்டது கிடைச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க சார். நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் சார், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்தாங்க சார், பிடிங்க. இல்ல அப்பனா அது. சோ சார், நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. இந்தாங்க சார், புடிங்க. தேங்க்ஸ் அப்பனா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்கறப்போ நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்க. ஏன் சார், நீங்க வாரம் வாரம் ஆசிரமம் போவீங்களா? மேக்ஸிமம் போயிடுவேன். ஓகே ஓகே. சார், நீங்க இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தீங்களா? ஆமா அப்பனா, இந்த ஆசிரமத்துல தான் ஒரு 12 வயசு வரையும் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். திரும்பவும் இதே ஊருக்கு வந்தப்போ அந்த ஆசிரமம் அங்கே தான் இருந்தது. போய் பார்க்குறப்போ அதே மதர் தான் இருந்தாங்க. அதனால இப்போலாம் ரெகுலராக வாரம் வாரம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். சூப்பர் சார். அப்ப குழந்தைங்களாம் அங்க இருப்பாங்கல்ல? எங்க அண்ணி கூட ஆசிரமத்துல தான் சார் வளர்ந்தாங்க. அவங்களும் அப்பப்போ போவாங்க. அவங்க கூட நானும் போயிருக்கேன். என்ன நீங்களும் கூட்டிட்டு போறீங்களா சார்? நீங்க எந்த ஆசிரமத்துல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மேம், உங்க அண்ணினா? சார், எங்க அண்ணாவோட வைஃப். ஓ அப்படியா, ஓகே ஓகே. என்ன சார் டல் ஆயிட்டீங்க? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. என்ன கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன அப்பனா, கண்டிப்பா ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே சார். சரி, உங்களுக்கும் முடிஞ்சிச்சுன்னா பில் செக்ஷன் போலாமா? ஆமா சார். மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுது. எப்படியும் பில் போட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தான் நான் ஆசிரமம் போகலான்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா ஒரு காஃபி? வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? அப்புறம்
உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிட்டேன் என்னை வெளியில பார்த்தா மேம்னு கூப்பிடாதீங்கன்னு. ஆனா நீங்க மேம் மேம்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அப்பன் தானே கூப்பிடுவேன்னு சொல்லுங்க, அப்ப கண்டிப்பா வரேன். அட இவ்வளோதானா? சரிங்க, கண்டிப்பா உங்களை அப்ப நானே கூப்பிடுறேன். ஓகேவா? போலாமா? ம், ஓகே. விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும்